ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकास्वामीति नामिने नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथादामदाय नगरग्रामतारिणे नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासुदेव गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। இன்னைக்கு நம்ம பகவத்கீதை 7ஆம் அத்தியாயத்தை தொடங்குவோம். அத்தியாயம் 7 பூரணத்தின் ஞானம். ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யாசக்தமனா பார்த்த யோகமுஞ்சன் மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தத் ஸ்ருணு. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருத்தாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நீ கேட்பாயாக. பொருளுரை. பகவத்கீதையின் இந்த 7ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ண உணர்வின் இயல்பு முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக உடையவர். அவர் எவ்வாறு அத்தகைய ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகிறார் என்பது இங்கு விளக்கப்படுகின்றது. மேலும் கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொள்ளக்கூடிய 4 வித அதிர்ஷ்டசாலிகளும் கிருஷ்ணரை ஒருபோதும் ஏற்காத 4 வித துரதிருஷ்டசாலிகளும் இவ்வத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளனர். பகவத்கீதையின் முதல் 6 அத்தியாயங்களில் உயிர் வாழி ஓர் ஆன்மீக ஆத்மா என்றும் ஜடத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றும் பலவித யோக பயிற்சிகளின் மூலம் தன்னுணர்வு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும் தகுதி வாய்ந்தவன் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளான். 6ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவதே வேறு விதமாக கூறினால் கிருஷ்ண உணர்வே எல்லா யோகங்களிலும் உயர்ந்தது என்று தெளிவாக கூறப்பட்டது. கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவதால் மட்டுமே பூரண உண்மையை உண்மையாக அறிய முடியுமே தவிர வேறு விதங்களால் அல்ல. அருவ பிரம்ம ஜோதியையோ இதயத்தில் வாழும் பரமாத்மாவையோ உணர்தல் பூரண உண்மையை பற்றிய பக்குவமான அறிவல்ல. ஏனெனில் அவை பூரண உண்மையின் ஒரு பகுதியே. பூரணமான விஞ்ஞான அறிவு கிருஷ்ணரே. மேலும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றது. பூரண கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட உன்னத ஞானம் கிருஷ்ணரே என்பதை அறிவான். பல்வேறு விதமான யோக முறைகள் கிருஷ்ண உணர்வு என்னும் பாதையில் படிக்கட்டுகளே. கிருஷ்ண உணர்வினை நேரடியாக ஏற்பவன் பிரம்ம ஜோதியையும் பரமாத்மாவையும் தானாகவே முழுமையாக அறிகிறான். கிருஷ்ண உணர்வு என்னும் யோகத்தை பயில்வதன் மூலம் பூரண உண்மை, ஜீவாத்மாக்கள், ஜட இயற்கை இவற்றின் உபகரணங்களுடன் கூடிய தோற்றங்கள் என எல்லாவற்றையும் ஒருவன் அறிகின்றான். எனவே யோக பயிற்சியினை 6ஆம் அத்தியாயத்தின் இறுதி பதத்தில் வழிகாட்டியுள்ளபடி தொடங்க வேண்டும். பரமனான கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவது ஸ்ரவணத்தை முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் கொண்ட 9 வித பக்தி தொண்டு நெறிகளால் சாத்தியமாகின்றது. எனவேதான் பகவான் தச் ஸ்ருணு, என்னிடமிருந்து கேள் என்று அர்ஜுனனிடம் கூறுகிறார். கிருஷ்ணரை விட உயர்ந்த அதிகாரி எவரும் இருக்க முடியாது. எனவே அவரிடமிருந்து கேட்பதால் பக்குவமான கிருஷ்ண பக்தனாவதற்கான மாபெரும் வாய்ப்பினை ஒருவன் அடைகிறான். எனவே கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாகவோ அல்லது தூய பக்தரிடமிருந்தோ கேட்க வேண்டும். ஏட்டுக்கல்வியால் தலைக்கணம் கொண்ட பக்தியற்ற நபரிடமிருந்து அல்ல. பூரண உண்மையும் பரமபுருஷ பகவானுமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான இந்த வழிமுறை ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தின் 2ஆம் அத்தியாயத்தில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. ருண்வதாம் ஸ்வகதாஹ கிருஷ்ணஹ புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹ ஹ்ருத்யந்தஸ்தஹோ அபத்ராணி விதுனோதி சுஹ்ருத்சதாம் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி.
तथा रजस्तमो भावाः कामलोभादयश्च ये चेत एतैरनाविद्धं स्थितं सत्त्वे प्रसीदति एवं प्रसन्नमनसो भगवद्भक्तियोगतः भगवत्तत्त्वविज्ञानं मुक्तसङ्गस्य जायते विद्यते हृदयग्रन्थिश्चिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते शास्त्रे कर्माणि दृष्ट एवात्मनीश्वरे. வேத இலக்கியங்களிலிருந்தோ பகவத்கீதையின் மூலமாகவோ கிருஷ்ணரிடமிருந்தோ நேரடியாகவோ அவரை பற்றி கேட்பது மிகச்சிறந்த புண்ணிய செயலாகும். எல்லாரது இதயங்களிலும் முறையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை பற்றி இவ்வாறு கேட்பதில் இடையராது ஈடுபட்டுள்ள பக்தனிடம் மிகச்சிறந்த நண்பனை போன்று செயல்பட்டு அவனை தூய்மைப்படுத்துகிறார். இவ்விதமாக தன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் திவ்ய ஞானத்தை பக்தன் இயற்கையாகவே வளர்த்துக் கொள்கிறான். பாகவத்திலிருந்தும் பக்தர்களிடமிருந்தும் கிருஷ்ணரை பற்றி மேலும் கேட்பதால் பகவானின் பக்தி தொண்டில் அவன் உறுதியாக நிலை பெறுகிறான். பக்தி தொண்டின் வளர்ச்சியினால் ரஜோகுணத்திலிருந்தும் தமோ குணத்திலிருந்தும் விடுபடுகிறான். அதன் மூலம் காமமும் பேராசையும் அழிவுறுகின்றன. இக்கலங்கங்கள் கழுவப்பட்டவுடன் சாதகன் சுத்த சத்துவ குணத்தில் நிலை பெற்று பக்தி தொண்டில் புத்துணர்வு கொண்டு இறை விஞ்ஞானத்தை பக்குவமாக அறிகின்றான். இவ்வாறாக பக்தி யோகம் ஜடப்பற்று எனும் கடினமான முடிச்சை அறுத்து அசம்சயம் சமக்ரம் பரமபூர்ண உண்மையான முழுமுதற் கடவுளை அறியும் நிலைக்கு ஒருவனை உடனடியாக உயர்த்துகிறது. பாகவதம் 1.2.17.21. எனவே கிருஷ்ணரிடமிருந்தோ கிருஷ்ண உணர்விலுள்ள அவரது பக்தரிடமிருந்தோ கேட்பதால் மட்டுமே கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள இயலும். பகவத்கீதையை நம்ம யாருக்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கணும்னா பக்தர்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல பல்வேறு விஷயங்களை சொல்றார். அதான் நான் பார்ப்போம். ஸோ கிருஷ்ணரை நம்ம கிருஷ்ணர் மேல பற்றுதல் கொண்டு கிருஷ்ணர் மேல மனசை நிலைநிறுத்தி கிருஷ்ணருக்கு தொண்டில் ஈடுபடுறப்போ நம்ம கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறப்போ நம்ம எப்படி கிருஷ்ணர்கிட்ட நம்ம போய் சேரலாம் அப்படின்றத பகவான் கிருஷ்ணரே சொல்றார். அதை நம்ம பார்ப்போம். ஸோ பகவத்கீதை 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பக்தி யோக முறையை பற்றி சொல்றார். கிருஷ்ணர் எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவர். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ரிய ஞான வைராக்கியம் ஷட்பிர், இந்த 6 விஷயங்களை முழுமையாக பெற்றவர் தான் பகவான் என்று அழைக்கப்படுகிறார். பராசர முனி சொல்லியிருக்கிறார் இந்த ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ் ஞானம் வைராக்கியம் போன்ற 6 விஷயங்களை முழுமையாக யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் பகவான் என்று பராசர முனி சொல்லியிருக்கிறார். வேதவியாசரின் தந்தை பராசர முனி சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யம் 6 விஷயங்கள் யார் முழுமையாக பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் பகவான். அவர் புகழ் வாய்ந்தவர், அவர் அழகு வாய்ந்தவர், அறிவு உடையவர், புகழ் உடையவர், வைராக்கியமாக இருக்கிறவர், சக்தி வாய்ந்தவர், செல்வம் மிகுந்தவர். எல்லா விஷயமும் பகவான் கிட்ட இருக்கு. அதனாலதான் அவரை பகவான் அப்படின்னு சொல்ல முடியும். மற்ற யாருமே பகவான் என்ற தகுதி கிடையாது. யாரையும் பகவான் என்று கூப்பிடக்கூடாது. தெருவில் போயிட்டு இருக்கும் யாரையும் பகவான் அப்படின்னு கூப்பிடக்கூடாது. போலி சாமியார்களையும் பகவான் என்று கூப்பிடுறாங்க இப்பெல்லாம். அதெல்லாம் தவறு, அதெல்லாம் முட்டாள்தனம். போலி சாமியார்கள் பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பகவான் என்று கூப்பிடுறாங்க. புட்டபர்த்தி, சிரடி, ஒயிட்ஃபீல்டில் கூட இருக்காங்க பெங்களூரில். அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அம்மா பகவான், கல்கி பகவான், சத்ய சாய்பாபா போன்ற பல்வேறு பேர் பகவான் பகவான்ன்றாங்க. ஆக்சுவலி அவங்கக்கிட்ட ஒரு சக்தியும் கிடையாது. எல்லாம் பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து கொஞ்சம் சக்தியை பெற்றுக்கொண்டு அவங்க பகவான்ன்றாங்க. அவங்கெல்லாம் சிறு அணு ஆத்மாக்கள். பகவான் கிருஷ்ணர் சிறு சிறு சக்திகளை பெற்றுக்கொண்டு சித்திகளை பெற்றுக்கொண்டு அவர்கள்
பகவான் என்று தம்மை தாமே பிரகடனப்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். கலியுகத்தில் ஏமாறுபவர்களும் ஏமாற்றுபவர்களும் அதிகமாக இருப்பார்கள். ஸோ இப்படிப்பட்ட போலி சாமியார்களும் போலி கடவுள்களும் நாளொரு வண்ணம் பொழுதொருமை, அதாவது டெய்லி வந்து போறாங்க இவங்கெல்லாம். இது வந்து காலங்காலமா இருக்குது. கலியுகத்திலே வந்து கிருஷ்ணர் இருந்தப்போ வந்து ஒரு போலியான ஒரு பவுண்டரக்கம் ஒரு ராஜர் இருந்தார். அவர் நான் தான் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு சங்கு சக்கரத்தை எல்லாம் வச்சிருந்தார். கிருஷ்ணர் 4 கையில் வச்சிருக்கிற மாதிரி சங்கு சக்கரத்தையும் கதாயுதத்தையும் எல்லாம் வச்சிருந்தார். அவர் பவுண்டரக்கன் ஒரு மகாராஜன், ஒரு ராஜன். அவர் போலி கடவுள் அங்கிருந்தே உருவாகிடுச்சு. கிருஷ்ணர் இருந்தப்போ அந்த போலி கடவுள்கள் உருவாகிட்டார்கள். பவுண்டரக்க ராஜன். அதே போல இப்ப கூட பாத்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு போலி சாமியார்கள் பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க. கல்கி பகவான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபாக்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க. இவங்க கிட்ட எந்த சக்தியும் கிடையாது. பகவான் கிருஷ்ணர்கிட்ட தான் எல்லாம் அறிவு இருக்கு, அழகு இருக்கு, புகழ் இருக்கு, செல்வம் இருக்கு, வைராகியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பகவான் கிட்ட சக்தி இருக்கு. இந்த இப்ப போலி சாமியார்கள்கிட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா பேருக்கு பகவான்ட்டு எழுதி வச்சுக்கிறாங்க சர்டிபிகேட். அவர் எவ்வாறு அத்தகைய ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகிறார் என்பது இங்கு விளக்கப்படுகின்றது. மேலும் கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொள்ளக்கூடிய 4 வித அதிர்ஷ்டசாலிகளும் கிருஷ்ணரை ஒருபோதும் ஏற்க 4 வித அதிர்ஷ்டம் கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. கிருஷ்ண பக்தி ஏற்காதவங்களும் 4 பேர் இருக்கிறாங்க. அதிர்ஷ்டசாலிகள் வந்து 4 அதிர்ஷ்டசாலிகள் வந்து கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்கிறார்கள். 4 துரதிருஷ்டசாலிகள் வந்து கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்வதில்லை. அதையும் விளக்குவார் இந்த அத்தியாயத்தில் விளக்குவார் கிருஷ்ணர். ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்னாசு ஞானிச்ச பரதர்ஷபா 4 விதமான அதிர்ஷ்டசாலிகள். பொருளுக்காக இயங்குபவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள், ஆர்வமாக இருக்கிறவர்கள், ஞானிகள். இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்வார்கள். மூடா நராதமா மாயா பகிர்த்த ஞான ஆசுரி பாவம் மூடர்கள், முட்டாள்கள், மாயால் அறிவு கவரப்பட்டவர்கள், மூடர்கள், அசுரத்தன்மை கொண்டவர்கள், மனிதரில் கடைநிலையவர்கள். இவங்கெல்லாம் வந்து துரதிருஷ்டசாலிகள். இவங்கெல்லாம் பகவான் கிருஷ்ணரின் இந்த பக்தி யோக முறையை பயிற்சி செய்ய மாட்டார்கள். இந்த பக்தி யோக முறையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பகவத்கீதையின் முதல் 6 அத்தியாயங்களில் உயிர் வாழி ஒரு ஆத்மீக ஆத்மா என்றும் ஜடத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றும் பலவித யோக பயிற்சிகள் மூலம் தன்னுணர்வு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும் தகுதி வாய்ந்தவன் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளான். பகவத்கீதையில 6 அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா உயிர் வாழியுடைய இயற்கையான தன்மை, இந்த உலகம் என்ன, இயற்கை, இந்த பௌதிக உலகம் என்ன, இயற்கைக்கும் பௌதிக உலகத்துக்கு பகவானுக்கும் ஜீவாத்மாக்கும் என்ன தொடர்பு, அது எப்படி யோக முறைகள் பயிற்சி செய்யலாம் போன்ற விஷயங்களை வந்து இந்த கடந்த 6 அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ 6ஆம் அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா இறுதியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மீது வந்து மனதை நிலைநிறுத்துவதுதான் எல்லா யோகத்திலும் சிறந்தது என்று கூறப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் சொல்லிவிட்டார். கடந்த அத்தியாயத்தில் சொன்னார்னா யோகினாம் அப்பி சர்வேஷம் மத் கத்தேர் அந்தர் ஆத்மனா, என்னையே நினைச்சிட்டு இருக்கிற யோகி தான் சிறந்த யோகி என்று கிருஷ்ணர் சொல்லிட்டார். அதாவது பக்தி யோகிகள் தான் சிறந்த யோகிகள். பக்தி யோகம் தான் சிறந்த யோக முறை. கலியுகத்தில் சிறந்த யோக முறை பக்தி யோகம் தான். கிருஷ்ணர் மீது நம்ம வந்து நம்ம மனசை நிலைநிறுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து முழுமையா நம்ம வந்து அறிவு கிடைக்கும். கிருஷ்ணர் தான் வந்து முழுமை அறிவு உடையவர் இல்லையா? அவர் நினைச்சாதான் நமக்கு வந்து முழு அறிவு கிடைக்கும். நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து முழுமையாக பகவான் ரூபத்தில் நாம் வழிபட வேண்டும். அப்பதான் நமக்கு அறிவு கிடைக்கும். அவர் வந்து பிரம்ம ஜோதியாகவோ பரமாத்மா உணர்வது வந்து அது ஒரு ஆரம்ப கட்டம் தான். பிரம்ம ஜோதி உணர்வது முதல் கட்டம், பரமாத்மா உணர்வது 2ஆம் கட்டம். பகவானை உணர்வது வந்து முழுமையான ஒரு வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி. பிரம்ம ஜோதியை உணர்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பரமாத்மா உணர்றது.
கம்ப்ளீட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பகவான் கிருஷ்ணரை உணர்றது, அவருடைய அழகான சாமசுந்தர உருவத்தை காண்பது, உணர்வது. பிரம்மஜோதியும் பரமாத்மாவும் பகவான் கிருஷ்ணரின் ஒரு பகுதி தான். அது வந்து ஆரம்ப கட்ட நிலை. பிரம்மஜோதி என்பது பகவான் கிருஷ்ணரின் உடலில் இருந்து வரக்கூடிய ஒரு ஒளி பிரம்மஜோதி. பரமாத்மா என்றது எங்கும் நிறைந்திருக்கிறோம், ஒரு பரமாத்மா எங்கும் நிறைந்திருப்பவர், எல்லாத்தையும் உணர்பவர், குரு தத்வா. கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்களுக்கு எல்லா அறிவும் கிடைக்கும், மற்றவங்களுக்கு வந்து வேற எந்த கிடைக்காது. கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கிருஷ்ணர் எல்லாம், கிருஷ்ணர்கிட்ட தான் எல்லா அறிவும் இருக்கிறதுனால கிருஷ்ண பக்தர்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு. கிருஷ்ணர் தான் பல்வேறு விதமான யோக முறைகள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு அடையிறதுக்கான ஒரு படிக்கட்டுகள் தான். ஸோ கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம் இதெல்லாமே வந்து ஒரு படிக்கட்டு. கடைசியில் வந்து உயர்ந்த நிலை என்றது பக்தி யோகம். ஸோ கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம். ஸோ நம்ம வந்து தியான யோகம் செய்யறப்ப வந்து பரமாத்மா உணர்வோம், பக்தி யோகம் செய்யறப்ப தான் வந்து நம்ம வந்து பகவானை உணர முடியும். ஞான யோகத்தை நம்ம வந்து பிரம்மஜோதியை உணரலாம், ஞான யோகத்துல பிரம்மஜோதியை உணரலாம். பிரம்மஜோதியை கூட உணராத நிலை வந்து கர்ம யோகத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கர்மிகள் என்னன்னா பௌதிகமான விஷயங்களை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, புலன் திருப்தியில் ஈடுபடுவாங்க. மண் ஆசை, பெண் ஆசை, பொருளாசை, பதவி ஆசை போன்ற பௌதிகமான விஷயம் மேல ஆசை இருக்கிறவங்க வந்து கர்மிகள். இரண்டாவது நிலை பார்த்தீங்கன்னா ஞானம், அவர்களுக்கு வந்து பிரம்ம ஜோதி, இந்த உலகமே பிரம்ம ஜோதியில சூடப்பட்டுள்ளது, பிரம்ம ஜோதியில கலக்க விரும்புபவர்கள் ஞானிகள். பரமாத்மாவிடம் ஐக்கியமாக விரும்புபவர்கள் தியான யோகிகள். பரமாத்மாவிடம் ஒன்றாக நினைப்பவர்கள், பரமாத்மாவிடம் கலந்தவர்கள் தியான யோகிகள். பகவான் கிருஷ்ணரிடம் கலந்தவர்கள், பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்பவர்கள் பக்தி யோகிகள். சோ பிரம்ம ஜோதி என்பது ஆரம்ப கட்ட நிலை, பரமாத்மா உணர்வது இரண்டாம் கட்ட நிலை, பகவானை உணர்ந்து பகவானுக்கு தொண்டு செய்வது மூன்றாம் கட்ட நிலை, இறுதி நிலை. கிருஷ்ண உணர்வு என்னும் யோகத்தை பயில்வதன் மூலம் பூர்ண உண்மை ஜீவாத்மாக்கள் ஜட இயற்கை இவற்றின் உபகரணங்களுடன் கூடிய தோற்றங்களின் எல்லாவற்றையும் ஒருவன் அறிகின்றான். உங்களுக்கு கிருஷ்ணர் தெரிஞ்சிருக்க, கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, கிருஷ்ணர் யாருன்னு தெரியல உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து கிருஷ்ணர் தான் எல்லாம். யோக பயிற்சி நம்ம வந்து பகவத்கீதை 6ஆம் அத்தியாயத்தின் இறுதி பதத்துல நமக்கு கிருஷ்ணா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, யோகினாம் அப்பி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்த தமோ மதஹ. எல்லா யோகிகளுக்கும் மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடனும் எப்போதும் எண்ணி நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனை யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர்ல நம்பிக்கை இருந்து நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை நினைச்சிட்டு அவருக்கு அன்பு தொண்டு செய்யணும். அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு மிக நெருக்கமானவர்கள், அவர்கள் தான் வந்து எல்லாருடையும் உயர்ந்தவர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பக்தி யோக முறையை பயில வேண்டும். பக்தி யோக முறையை நாம் வந்து பக்தி யோக முறையில் ஈடுபட வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். பகவான் கிருஷ்ணர் நம்ம வந்து நம்ம மனசை நிலைநிறுத்தணும். பகவான் கிருஷ்ணரை முதல்ல அவரை பத்தி கேட்கணும். நவவித பக்தியில் ஈடுபடணும். பகவான் கிருஷ்ணரை பத்தி நாம் வந்து நவவித பக்தியில் ஈடுபட வேண்டும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் போன்ற நவவித பக்தி தொண்டிலும் நாம் வந்து ஈடுபட வேண்டும். நம் மனதையும் புலன்களையும் நாம் வந்து இந்த நவவித பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும்.
ஸோ கிருஷ்ணர் தான் உயர்ந்த அதிகாரி, அவரோட உயர்ந்த அதிகாரிகள் வேற யாரும் கிடையாது, அவருக்கு சரிசமமான அதிகாரிகளும் யாரும் கிடையாது. கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுனாலே நம்ம வந்து கிருஷ்ண பக்தர்கள் நம்ம ஆகலாம். கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணர்கிட்ட இருந்து கேட்கறதுனால கிருஷ்ண பக்தர் ஆகலாம். கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ண பக்தர்கள்கிட்ட இருந்து கேட்கறதுனால நம்ம வந்து கிருஷ்ண பக்தர்கள் ஆகலாம். ஸோ அதனால வந்து இங்க வந்து பகவத்கீதை வந்து கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணரே சொல்றதுனால நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பாகவத புராணம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பத்தி அவங்க பக்தர்கள் பேசுறாங்க. சைத்தன்ய சரிதாமிரமும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தரின் வாழ்க்கை எப்படின்றது பத்தி. ஸோ கிருஷ்ண கதை வந்து இரண்டு விதமானது. ஒன்று கிருஷ்ணரே தன்னை பத்தி பேசியிருக்கிறார் பகவத்கீதையில், மகாபாரதத்திலும் இருக்கிறார் அவரு. இரண்டாவது கிருஷ்ணரை பத்தி பேசியிருக்கிறாங்க, மகாபாரதத்திலும் பேசியிருக்கிறாங்க, பாகவத புராணத்திலும் கிருஷ்ணரை பத்தி பேசியிருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம வந்து கிருஷ்ண கதையை எப்பவுமே கேட்கணும். ஸோ கிருஷ்ண பக்தர்களிடமிருந்து நாம் கிருஷ்ண கதையை கேட்க வேண்டும். கிருஷ்ணரிடமிருந்து நாம் வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும். நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி யார்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னா, கிருஷ்ணருக்கு எதிரானவர்கள், கிருஷ்ணர் மீது பொறாமை கொண்டவர்கள், கிருஷ்ணரின் பக்தர்கள் இல்லாதவர்களிடமிருந்து நாம் வந்து கிருஷ்ண கதையை கேட்கக்கூடாது. அதாவது பணத்துக்காக சொற்பொழிகள் கொடுக்கிறவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கேட்கக்கூடாது. பாகவத சப்தாக என்று நிகழ்த்துகிறார்கள், அதுல வந்து பணத்திற்காக சொற்பொழிவுகளை ஆற்றுகிறார்கள். நாம் அவர்களிடமிருந்து நாம் வந்து கிருஷ்ண கதையை கேட்கக்கூடாது. நாம் வந்து கிருஷ்ண பக்தர்களிடமிருந்து மாத்திரம் கிருஷ்ண கதையை கேட்க வேண்டும், அல்லது கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக நாம் வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கணும். அதாவது பகவத்கீதை வந்து கிருஷ்ணரை நேரடியாக பேசியிருக்கிறார், அவர்கிட்ட இருந்து நம்ம கேட்கிற ஒண்ணு. இரண்டாவது கிருஷ்ணரை பத்தி பேசியிருக்கிறாங்க, அது பாகவத புராணத்துல. நம்ம வந்து கிருஷ்ண பக்தரிடமிருந்தோ அல்லது கிருஷ்ணரிடமிருந்து நாம் வந்து இந்த கல்வியை பெற வேண்டும், இந்த ஆன்மீக கல்வியை பெற வேண்டும். ஏட்டு கல்வியால் தனிக்கடம் கொண்ட பக்தியற்ற நபரிடமிருந்து அல்ல. ஸோ சில பேர் வந்து அகாடமிக்கல் அதாவது அதாவது பௌதிகமான ஜட வித்யா, பௌதிகமான அறிவு பெற்றவர்கள், மாயின் வைபவம், ஜட வித்யா மாயார் வைபவம் அப்படின்ற மாதிரி ஜட வித்யா பெற்றவர்களிடமிருந்து நாம் வந்து பௌதிகமான கல்வி பெற்றவர்களிடமிருந்து நாம் வந்து பகவத்கீதை பயிலக்கூடாது. நாம் வந்து பக்தர்களிடமிருந்து பகவத்கீதை பயில வேண்டும். பகவான் கிருஷ்ணரிடமிருந்து நாம் பகவத்கீதை பயில வேண்டும். அர்ஜுனனை போன்ற பக்தரிடமிருந்து பகவத்கீதை பயில வேண்டும். பிரபுபாதர் நமக்கு இந்த பொருளுரை கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து அவர் மூலமா படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பகவத்கீதை உண்மை உருவில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணரின், அதாவது இந்த பகவான் கிருஷ்ணரின் இந்த வாக்குகளை, இந்த வார்த்தைகளை உலகம் முழுவதும் பிரபுபாதர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. உண்மையுருள் ஆஸ் இட் இஸ் சொல்லப்படுது. அதே தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நம்ம தான் அந்த புக்கில் இருந்தா இதை படிச்சுட்டு இருக்கோம், இந்த பகவத்கீதையை. பகவத்கீதை நம்ம வந்து பக்தர்களிடம், கிருஷ்ண பக்தியில் முழு நேரமும் ஈடுபட்டுள்ள பக்தர்களிடமிருந்து நாம் கேட்க வேண்டும். ஸோ ஏட்டுக்கல்வி, பௌதிகமான இந்த கல்வியிலிருந்து தலைக்கணம் கொண்ட பக்தியற்ற நபரிடமிருந்து நான் கேட்கக்கூடாது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து எம்டெக் படிச்சிருக்கேன், பிடெக் படிச்சிருக்கேன், நான் வந்து பிஹெச்டி, நான் வந்து எம்பிபிஎஸ் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பௌதிகமான கல்வி பெற்று இருப்பாங்க. அதில் வந்து தலைக்கணம் கொண்டு இருப்பாங்க, ஈகோ, அகங்காரம் கொண்டு இருப்பாங்க. இந்த பௌதிகமான கல்வி பெற்று அகங்காரம் படைத்தவர்களிடமிருந்து நாம் இந்த பகவத்கீதை கேட்கக்கூடாது. பக்தி தொண்டில் ஈடுபடும் பக்தர்களிடமிருந்து நாம் வந்து பகவத்கீதை பற்றி கேட்க வேண்டும். ஸோ பூரண உண்மையும் பரமபுருஷ பகவானுமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான இந்த வழிமுறை ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தின் 2ஆம் அத்தியாயத்தில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. ஸோ பகவத்கீதையை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாகவதத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும், கிருஷ்ணரை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்துல வந்து முதல் காண்டத்துல 2ஆம் அத்தியாயத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் எப்படி புரிஞ்சுக்கணும்,
அப்படின்றதுனால பகவான் கிருஷ்ணரையும் பகவான் கிருஷ்ணரை பக்தர்களையும் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா நம்ம வந்து பக்தி தொண்டு செய்ததான் வந்து சேவன் முகேஹி ஜீவாது ஸ்வயமேவ ஸ்புரதி. பகவான் கிருஷ்ணர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தொண்டு செய்கிறோமோ அது முக்கியமாக வாய் மூலமாக பகவான் கிருஷ்ணரின் பிரசாதத்தை உட்கொள்வது, பகவான் கிருஷ்ணரின் நாமத்தை உச்சரிப்பது, பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது போன்ற வழிமுறைகள் நம்ம ஈடுபட்டாதான் வந்து கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அதே விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத புராணத்துல 2ஆம் காண்டத்துல முதல் காண்டம் 2ஆம் அத்தியாயத்துல வந்து பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. ஸ்ருண்வதாம் ஸ்வகதாஹ கிருஷ்ணஹ புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹ ஹிருத்யந்தஸ்தஹோ அபித்ராணி விதுனோதி சுஹ்ருத்சதாம் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி ததா ரஜஸ்தமோ பாவாஹ காமலோபாதயஸ்சயே चेतयेते रनाविद्धं स्थितं सत्त्वे प्रसीदति एवं प्रसन्न मनसो भगवद्भक्ति योगता भगवत् तत्व विज्ञानं मुक्त संगस्य जायते विद्यते हृदय ग्रंथिश्चिद्यन्ते सर्व संशयाः क्षीयन्ते सास्य कर्माणि दृष्ट एवात्मनीश्वरे. நம்ம வந்து வேத இலக்கியங்கள் மூலமாகவோ அல்லது கிருஷ்ணரிடமிருந்து பகவான் கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாகவோ அவரை பற்றி கேட்பது வந்து மிகச்சிறந்த புண்ணிய செயல். பகவான் கிருஷ்ணரை பற்றி பக்தர்கள் மூலமாக கேட்பது அல்லது வேதங்களின் மூலமாக கேட்பது, பகவான் கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்பது, இதெல்லாம் மிகச்சிறந்த புண்ணிய செயல்கள். இதெல்லாம் நம்ம இதயத்துல பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார். நம்ம பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்கிறப்ப வந்து நம்ம இதயத்தை வந்து சுத்தப்படுத்துறார். பகவான் கிருஷ்ணரை பத்தி நம்ம கேட்க 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 நம்ம வந்து நம்ம மனசு சுத்தம் அடையுது, நம்ம இருதயம் சுத்தம் அடையுது. பகவான் கிருஷ்ணரே நம்மள இதயத்தை சுத்தப்படுத்துறார். நமக்கு சிறந்த நண்பராக இருந்து நம்ம இருதயத்தை வந்து பகவான் கிருஷ்ணர் சுத்தப்படுத்துறார். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பகவானை பற்றி கேட்க 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 நம்ம வந்து பகவானை பற்றி நல்லா புரிஞ்சுக்க முடியும். பகவானுக்கு தொண்டாற்ற நம்ம வந்து பகவானை பற்றி புரிஞ்சுக்க முடியும். பக்தனுக்கு சேவை செய்ய நம்ம வந்து நமக்கு உள்ளே அந்த உறங்கி கொண்டிருக்கும் ஞானம் வந்து இயற்கையாக வளர்த்து கொள்கிறான். இந்த ஞானம் நமக்கு பிரகாசமாகும். இந்த ஞானம் வந்து பிரகாசம் அடையாம நமக்கு வந்து ஞானம் இல்லாம அறியாமல் இருக்கிறோம். அந்த ஞானமே நம்ம இயற்கையா வந்து சச்சிதானந்தம். அந்த ஞானம் வந்து நமக்கு உள்ளே இருக்கு, ஆனா அது மறைக்கப்பட்டிருக்கு. மாயின் வசத்தில் இல்லாமல் இருப்பதால், மாயின் பிடியில் இல்லாமல் இருப்பதால் மாயை வந்து நமக்கு வந்து ஞானத்தை மறைத்து விட்டது, ஆன்மீக ஞானத்தை மறைத்து விட்டது. பகவான் சூரியனை போன்றவர், மாயை இருளை போன்றது. பகவான் கிருஷ்ணரை நாம் மறந்து விட்டதால் இந்த மாயை நம் வாழ்க்கையில் சூழ்ந்து விட்டது. பகவான் கிருஷ்ணரை நாம் வந்து வாழ்க்கையில் கொண்டு வந்தோம். பகவான் கிருஷ்ணருக்கு நாம் தொண்டு செய்தால், பகவான் கிருஷ்ணன் பக்தருக்கு தொண்டு செய்வதாலும், பகவானை பற்றி கேட்பதாலும் நம்ம இதயம் சுத்தம் அடைகிறது. இதனால் நம்ம வந்து நமக்கு ஞானம் கிடைக்கிறது. நமக்கு வந்து ஞானம் கிடைக்குது. பாகவத புராணத்துல இருந்து நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பக்தர்களிடமிருந்து நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால, இந்த மாதிரி கேட்பது, பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்க 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 நம்ம வந்து இந்த இதயம் சுத்தம் அடையுது. நம்ம வந்து பக்தியில நிலைய உறுதியா இருக்கிறோம். நம்ம பகவான் கிருஷ்ணரை பத்தி நம்ம கேட்பது கேட்க 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 வந்து பக்தியில நம்ம வந்து உறுதியா நிலை பெறுகிறோம், உறுதியாகி விடுகிறோம். பக்தி தொண்டில நம்ம வளர்ச்சி அடைஞ்சான்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ரஜோ குணத்துல இருந்தோம் தமோ குணத்துல இருந்து நம்ம வந்து விடுபடலாம். இந்த உலகத்துல நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பல ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி, பகவத்கீதை ஆரம்பத்திலே பார்த்தது, நம்ம வந்து காலத்தின் பிடியிலும் குணத்தின் பிடியிலும் இருக்கிறோம். நம்ம பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க நம்ம உள்ள இருக்கிற ரஜோ குணமும் தமோ குணமும் அழியுது, கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ரஜோகுணம் தமோ குணம் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து காமம் குறைஞ்சிரும், பேராசை குறைஞ்சிரும். இப்படி நம்ம உடம்புல நம்ம மனசுல இருக்கக்கூடிய, நம்ம இருதயத்துல இருக்கக்கூடிய இந்த காமங்கள், பேராசை, கோபங்கள் இதெல்லாம் கழுவப்பட்டு விட நம்ம வந்து சுத்த சத்துவத்தை நம்ம நிலை பெற வேண்டும், நிலை பெறலாம்.
நம்ம ரஜோகுணமும் தமோ குணமும் போனாதான் நம்ம வந்து சத்துவகுணத்துல நிலை பெற முடியும். குறிப்பா சுத்த சத்துல நிலை பெற வேண்டும். பக்தி தொண்டில் புத்துணர்வு கொண்டு இறை விஞ்ஞானத்தை பக்குவமாக அறிகின்றான். நம்ம வந்து சுத்த சத்துவ நிலையத்துக்கு உயர வேண்டும். 3 குணத்தின் பிடியில் நம்ம இருக்கக்கூடாது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 பிடியில் நம்ம இருக்கக்கூடாது. குறிப்பா ரஜோகுணம், தமோகுணம் மிக தாழ்ந்த குணங்கள். இதன் பிடியில் நம்ம இருக்கக்கூடாது. சத்துவகுணத்துக்கு நாம் உயர வேண்டும். பிறகு படிப்படியாக சுத்த சத்துவ நிலைக்கு, வாசுதேவ சத்துவ நிலைக்கு நாம் உயர வேண்டும். பகவான் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய சுத்த சத்துவ நிலைக்கு நாம் வந்து உயர வேண்டும். இது வந்து பக்தி தொண்டில மட்டும்தான் நம்ம வந்து சுத்த சத்துவ நிலைக்கு உயர முடியும். அந்த நிலையிலே இருக்க முடியும். இது வந்து பாகவத புராணம் 1.2.17-21 ஸ்லோகம். இது வந்து கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கணும்னா, இந்த பக்தி யோக முறையில வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து கிருஷ்ணரிடமிருந்து தான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தர்களிடமிருந்து தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணர்கிட்டே கேட்கணும். கிருஷ்ணர் பக்தர்கள்ட்ட கேட்கணும். இது வேற எதாவது வழி கிடையாது. கிருஷ்ண உணர்வை, கிருஷ்ண விஞ்ஞானத்தை நம்ம எப்ப புரிஞ்சுக்க முடியும்னா கிருஷ்ணரிடமிருந்து தான் புரிஞ்சுக்க முடியும். அல்லது கிருஷ்ண பக்தர்களிடமிருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வந்து கிருஷ்ணன் மேல் பொறாம கொள்ளக்கூடாது. கிருஷ்ண பக்தர்கள் மேல் நம்ம வந்து பொறாம கொள்ளக்கூடாது. அவங்கள வந்து நம்ம வந்து சாதாரண அர்ச்சே சிலாது குருஷு நரமதி வைஷ்ணவே ஜாதி புத்தி, அதாவது நம்ம வந்து ஒரு குருவை சாதாரண மனிதனை நினைச்சாலோ, அது சிலையை வந்து கிருஷ்ணர் வழிபடக்கூடிய சிலையை வந்து ஒரு சாதாரண சிலை நினைச்சு, அது கல்லு நினைச்சோம் நம்ம வந்து, அல்லது வைஷ்ணவர்கள் இந்த ஜாதிக்காரங்க அந்த ஜாதிக்காரங்க நினைச்சோம்னா அது வந்து நரக புத்தி. அந்த புத்தி வந்து தாழ்ந்த புத்தி, மிகவும் இழிவான புத்தி. அப்படி நினைக்க கூடாது. நம்ம வழிபடக்கூடிய சிலையை வந்து வழிபடுறத வந்து சிலையா நினைக்க கூடாது. குரு வந்து ஒரு சாதாரண மனிதன் நினைக்க கூடாது. வைஷ்ணவனை இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் நினைக்க கூடாது. இதெல்லாம் வந்து நரகத்திற்கு இடிவடை செய்யும் நம்ம வந்து தாழ்ந்த குணங்களாகும். நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை வந்து புரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ண பக்தர்களிடமிருந்து நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். அல்லது கிருஷ்ணரிடமிருந்தே நாம் வந்து நேரடியாக புரிந்து கொள்ளலாம். ஞானம் தேஹம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாமசேஷதः யஜ்ஞாத்வா ஹேனஸ் நேஹ பூயோ ன்யஜ் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. மொழிபெயர்ப்பு பொருளுடைய பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. பொருளுரை: ஜட உலகம், அதற்கு பின்னுள்ள ஆத்மா, இவ்விரண்டின் மூலம் ஆகியவற்றை அறிவதே முழு அறிவாகும். இதுவே திவ்ய ஞானமாகும். இத்தகைய அறிவு முறையை விளக்க விரும்புகிறார் பகவான். ஏனெனில் அர்ஜுனன் கிருஷ்ணரின் அந்தரங்க பக்தனும் நண்பனும் ஆவான். 4ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட இவ்விளக்கம் இங்கு மீண்டும் உறுதி செய்யப்படுகின்றது. இறைவனிடமிருந்து நேரடியாக வரும் சீடத்தொடரின் மூலமாக மட்டுமே முழு அறிவை அடைய முடியும். எனவே எல்லா காரணங்களுக்கும் காரணமாகவும் எல்லாவித யோக பயிற்சிகளின் தியான பொருளாகவும் விளங்கக்கூடிய அறிவின் மூலத்தை அறிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தியுடையவனாக ஒருவன் இருத்தல் வேண்டும். எல்லா காரணங்களுக்கும் காரணத்தை அறியும் போது அறிய வேண்டியவை அனைத்தும் அறியப்பட்டு விடுகின்றன. மேலும் அறிய வேண்டியவை ஏதும் இல்லை. வேதம் முண்டகோபனிஷத் 1.3 கூறுகின்றது: கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வம் இதம் விஜ்ஞாதம் பவதி. பகவான் கிருஷ்ணரை பத்தி வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து மேலும் விளக்கமாக கூறுகிறார். பகவத்கீதை வந்து பகவான் கிருஷ்ணர் தன்னை பத்தியே கூறுகிறார்.
கிருஷ்ண கதை இரண்டு விதமானது. ஒன்று கிருஷ்ணர் தன்னை பற்றி கூறும் இந்த பகவத்கீதை ஒன்று, கிருஷ்ணரை பற்றி கூறும் பாகவத புராணம் இரண்டாவது. இந்த கௌடிய வைஷ்ணவர்களாக நமக்கு கௌடிய வைஷ்ணவர்களுக்கு முக்கியமான புத்தகங்கள் என்ன? ஒன்று பகவத்கீதை, கிருஷ்ணரே தன்னை பற்றி பேசியிருக்கிறது பகவத்கீதை ஒன்று. இரண்டாவது கிருஷ்ணரை பற்றி பேசியிருக்கும் ஸ்ரீமத் பாகவத புராணம். மூன்றாவது சைத்தன்ய சரிதாமிர்தம். இது வந்து 3 புத்தகங்களும் வைஷ்ணவர்களுக்கு, குறிப்பா கௌடிய வைஷ்ணவர்களுக்கு மிக மிக முக்கியமான புத்தகங்கள். சாத்விக புராணம் ஸ்ரீமத் பாகவத புராணம், இது அமல புராணம். இது கலிகாலே கிருஷ்ண நாம ரூப அவதார். கிருஷ்ணர் கலியுகத்தில் நாம ரூபத்தில் அவதரித்திருக்கிறார். கிருஷ்ணர் கலியுகத்துல புத்தக வடிவில் அவதரித்திருக்கிறார். லிட்டரரி இன்கார்னேஷன். ஸ்ரீமத் பாகவத புராணம் பகவான் கிருஷ்ணரின் புத்தக வடிவ அவதாரம். லிட்டரரி இன்கார்னேஷன் பாகவத புராணம். கலியுகத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடியது இந்த பாகவத புராணம். ஜீவாத்மாக்களின் மனதில் இருக்கக்கூடிய இருளை விளக்கக்கூடியது பகவத்கீதை. ஸோ கலியுகத்திற்கு முக்கியமான புத்தகங்கள் என்றால் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவத புராணம், இவெல்லாம் முக்கியமான புத்தகங்கள். நம்மில் இருக்கும் இருளை, மாயை விளக்கக்கூடிய சக்தி பகவத்கீதைக்குள்ளது. மாயையை வெல்லக்கூடிய சக்தி பகவான் கிருஷ்ணரிடம் மட்டுமே உள்ளது. பகவான் கிருஷ்ணரை சரணாகதி அடைந்தவர்கள் மட்டுமே மாயை வெல்ல முடியும். மாயை வெல்வது என்பது இயலாத காரியம். மம மாயா துரத்தியா, யாருமே மாயை வெல்ல முடியாது. பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டாற்றும் பக்தர்கள் தான் மாயை வெல்ல முடியும். சோ பகவான் கிருஷ்ணர் அவரை பத்தி புரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிது கிடையாது. அவருடைய மாயை அவரை கவர் பண்ணிடுது. அவரே தனது ஆத்ம மாயை, அவரோட மாயில அவரே கவர் பண்ணிடுறார். நம்மளை பார்க்க முடியாம கவர் பண்ணிடுறார். நம்ம பகவானை பார்க்க முடியாது. நம்ம எப்போதும் மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசைன்னு நம்ம போயிட்டோம்னா பகவான் கிருஷ்ணரை பார்க்க முடியாது. நம்ம பகவான் கிருஷ்ணரை பார்க்கணும்னா இந்த மாயை திரையிலிருந்து நம்ம வெளியே வந்துடணும். மாயிலிருந்து வெளியே வந்தா நம்ம பகவான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். நம்ம மாயை என்ன? பணம் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, இதெல்லாம் மாயின் திரைகள். இதெல்லாம் நம்மள மூடிடுது. ஸோ இந்த 7ஆம் அத்தியாயத்தை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதோட உயர்ந்தது வேற எதுவும் கிடையாதுன்றார் கிருஷ்ணர். இந்த அறிவு இதை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. ஸோ பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் மிக முக்கியமான அத்தியாயம் என்று பகவான் கிருஷ்ணரே இங்க சொல்லியிருக்கிறார். பொருளுரை பிரபுபாத் என்ன எதுக்கான்னு பார்ப்போம். ஜட உலகம், அதற்கு பின்னுள்ள ஆத்மா, இவ்விரண்டின் மூலம் ஆகியவற்றை அறிவதே முழு அறிவாகும். இப்போ நம்ம இருக்கிறது ஜட உலகம். ஜடம்னா நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம், இதெல்லாம் ஜட உலகம். இது ஜடம். ஜடத்தால் செய்யப்பட்ட அனைத்தும் ஜட உலகம். ஆத்மாவால் செய்யப்பட்ட அனைத்தும் ஆன்மீக உலகம். அனைத்தும் தெய்வீகம், அனைத்தும் ஆன்மீகமானவை ஆன்மீக உலகங்கள், அனைத்தும் பௌதிகமானவை பௌதிக உலகங்கள். அதாவது பாத்தீங்கன்னா நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம், இதெல்லாம் பௌதிகமான உலகங்கள், ஜட உலகம். ஆன்மீக உலகத்துல எல்லாமே ஆத்மாக்கள் தான். நம்ம உட்கார்ற ஆசனம் கூட ஆத்மா தான். நம்ம பகவான் கிருஷ்ணரின் ஆசனமும் ஆத்மா தான். பகவான் கிருஷ்ணர் படுக்கை ஆசனம் ஆத்மா தான். பகவான் கிருஷ்ணரின் வாகனம் ஆத்மா தான். பகவான் கிருஷ்ணரின் புல்லாங்குழல் ஆத்மா தான். பகவான் கிருஷ்ணரின் சங்கு, சக்கரம், கதை எல்லாமே ஒரு ஆத்மாக்கள் தான் ஆன்மீக உலகத்துல. பௌதிக உலகத்துல எல்லாமே ஜடம். உட்கார்ற சேர் கூட ஜடம் தான். பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கிற வண்டி கூட ஜடமா போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கார் எல்லாமே ஜடம் தான். அந்த காலத்துல விலங்குகள் இருந்துச்சு. விலங்குகள் ஆத்மாக்கள் இருந்தது. நம்ம ஆத்மாக்கள் மூலமா பயணம் செய்வோம். அதாவது பறவைகள் மூலமா பயணம் செய்வோம், அல்லது விலங்குகள் குதிரைகள் மேல உட்கார்ந்து பயணம் செய்வோம், மாடுகள் மேல உட்கார்ந்து பயணம் செய்வோம், மாட்டு வண்டியில பயணம் செய்வோம், குதிரை வண்டியில பயணம் செய்வோம், அல்ல ஒட்டகத்து மேல உட்கார்ந்து பயணம் செய்வாங்க, யானை மேல உட்கார்ந்து பயணம் செய்வாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா ஜடம். எல்லாமே கார்ல போறாங்க, வண்டியில போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஏரோப்ளேன்ல போறாங்க, கப்பல்ல போறாங்க. எல்லாமே ஒரு ஜடமான பொருட்கள், ஜட உலகம். இதெல்லாம் ஜட உலகத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஜட உலகத்துல ஜட பொருட்களை ஆட்சி செய்பவது, ஜட பொருட்களை தன் வசப்படுத்தி தன் பிடியில் தான் நினைத்தவாறு செயல்படுத்த வைப்பது இந்த ஆத்மாக்கள். ஜட பொருட்களை அவங்க விருப்பம் போல செயல்பட வைக்குபவர்கள் இந்த ஆத்மாக்கள். ஜட முன்னேற்றம்,
பௌதிகமான முன்னேற்றம் என்னன்னா, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க, பெரிய பெரிய சாலைகளை கட்டுறாங்க, பெரிய பெரிய ஃபேக்டரிகள் ரன் பண்றாங்க, கப்பலை தயாரிக்கிறாங்க, ஏரோப்ளேனை தயாரிக்கிறாங்க, பெரிய பெரிய சேட்டலைட் விடுறாங்க, கம்ப்யூட்டரு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து விஞ்ஞான முன்னேற்றம் மூலமாக நம்ம அடைந்துள்ளோம். மொபைல், இதெல்லாம் ஜட உலகம், ஜட முன்னேற்றம், பௌதிக முன்னேற்றம். இதெல்லாம் செய்யறது வந்து ஒரு ஆத்மா, பகவான் கிருஷ்ணரின் சக்தி. இந்த ஆத்மா தனது பகவான் கிருஷ்ணர் வந்து 3 சக்தி இருக்கு. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடஸ்த சக்தி. பகவான் கிருஷ்ணனின் தடஸ்த சக்தி வந்து, இந்த நடுநிலையான சக்தி வந்து பகவான் கிருஷ்ணன் பகிரங்க சக்தியை வந்து ஆட்சி செய்ய நினைக்குது. ஆட்சி செய்து சில பொருட்களை வந்து உற்பத்தி செய்து, ஜட பொருட்களை வந்து தன் வசப்படுத்தி தன் பிடியில வைத்து தான் விரும்பியவாறு அதை வந்து ஆட்சி செய்யுது இந்த ஆத்மா. சோ இந்த ஆத்மாவின் மூலம் பரமாத்மா பகவான், ஜடத்தின் மூலமும் ஆத்மாவின் மூலமும் பகவான் கிருஷ்ணா தான். இதுதான் முழு அறிவு. ஜட உலகத்தை அறியணும், அது பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாவை அறியணும், ஆத்மாவுக்கு பின்னாடி இருக்கிற பரமாத்மாவை அறியணும், பரம ஆத்மாவையும் அறிய வேண்டும். இதான் வந்து முழு அறிவு. இதுவே திவ்ய ஞானமாகும். பகவான் கிருஷ்ணர் வந்து இப்ப வந்து அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறார். ஸோ வந்து கிருஷ்ணருக்கு அர்ஜுனருக்கு கொடுக்கிறார். ஏன்னா அர்ஜுனர் வந்து பகவான் கிருஷ்ணரின் மிகப்பெரிய பக்தர், மிக அந்தரங்க பக்தர், மிகப்பெரிய நண்பர், சிறந்த நண்பர், அந்தரங்க பக்தர். 4ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட இவ்விளக்கம் இங்கு மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது. இறைவனிடமிருந்து நேரடியாக வரும் சீடத்தொடரின் மூலமாக மட்டுமே முழு அறிவை அடைய முடியும். பகவத்கீதையில 4ஆம் அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காருன்னா, இந்த ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேஹ மகத்தோ யோகோ நஷ்டஹ பரந்தபா. பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காருன்னா, இந்த விஞ்ஞானத்தை வந்து நான் வந்து விவஸ்வான், சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். அவர் சூரிய தேவன் தனது மகன் மனுவுக்கு உபதேசித்தார். மனு தனது மகன் இக்ஷ்வாகுவுக்கு உபதேசித்தார். இப்படி இந்த ராஜ வித்யை, ராஜர்களுக்கான அறிவு வந்து பரம்பரை குரு சீட பரம்பரை மூலமா பெறப்பட்டு வருகிறது. ஸோ இந்த மாதிரி பகவத்கீதை வந்து நம்ம இந்த குரு சீட பரம்பரை மூலமா தான் வந்து நம்ம பெற முடியும். இந்த மேலதான் பெறணும். குரு சீட பரம்பரை மூலமா தான் நம்ம வந்து பகவத்கீதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். குரு சீட பரம்பரை மூலமா தான் பகவத்கீதை அறிவை நம்ம பெற வேண்டும். எனவே நம்ம வந்து எல்லா காரணத்துக்கும் காரணம், எல்லா வித யோக பயிற்சிகளும் தியான பொருளாகவும் விளங்கக்கூடிய அறிவின் அவலத்தை அறிந்து கொள்ள முடியும். நம்ம வந்து எல்லா காரணத்துக்கும் காரணமானவர் அப்படின்ற அவரை பத்தி புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் தான் எல்லா காரணத்துக்கும் காரணமானவர். ஈஸ்வரா பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம், எல்லாத்துக்கும் காரணமானவர் பகவான் கிருஷ்ணர். அவரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவர் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும், அல்லது அவர் பக்தர்கள் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். குரு சீட பரம்பரை மூலமா தான் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். நம்ம பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுட்டோம்னா எல்லாத்தையும் புரிஞ்சுட்டோம். ஈஸ்வரா பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம், எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுட்டோம்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். எல்லா காரணத்துக்கும் காரணம் பகவான் கிருஷ்ணர் தான். எல்லாமே தெரிஞ்சு போகுது நமக்கு. மனுஷ்யானாம் பதம் 3. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்வதः. மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். 1000 மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான்.
பொருளுரை. பலதரப்பட்ட மனிதர்கள் உள்ளனர். பல்லாயிரக்கணக்கான அத்தகு மனிதரில் யாரேனும் ஒருவரே ஆத்மா என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, பூரண உண்மை என்றால் என்ன போன்றவற்றை அறிவதற்கான திவ்ய உணர்வில் நாட்டம் கொள்கிறான். மனித சமுதாயம் உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் ஆகிய மிருக நிலையிலேயே பொதுவாக இருந்து வருகின்றது. ஆன்மீக ஞானத்தில் ஏறக்குறைய யாருக்குமே ஆர்வமில்லை. ஆத்மா, பரமாத்மா மற்றும் அவற்றை உணர்வதற்கான ஞான யோகம், தியான யோகம், சாங்கிய யோகம், ஜடத்திலிருந்து ஆத்மாவை பிரித்தறிதல் போன்ற திவ்யமான ஞானத்தை வழங்கும் கீதையின் முதல் 6 அத்தியாயங்கள் அத்தகு திவ்ய ஞானத்தில் ஆர்வம் உடையவர்களுக்கானவை. இருப்பினும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களால் மட்டுமே கிருஷ்ணரை அறிய முடியும். மற்ற ஆன்மீகங்கள் அருவ பிரம்மனை உணரலாம், ஏனெனில் அது கிருஷ்ணரை புரிந்து கொள்வதை விட எளிதானது. கிருஷ்ணரே பரம புருஷர். அதே சமயத்தில் அவர் பிரம்ம ஞானத்திற்கும் பரமாத்மா ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவர். யோகிகளும் ஞானிகளும் கிருஷ்ணரை அறியும் தமது முயற்சியில் குழப்பம் அடைகின்றனர். அத்வைத்தவாதிகளில் தலை சிறந்தவரான ஸ்ரீபாத சங்கராச்சாரியர் தனது கீதை உரையில் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் அவரை பின்பற்றுவோர் இக்கருத்தினை ஏற்பதில்லை. ஏனெனில் அருவ பிரம்மனை பற்றிய திவ்ய ஞானம் ஒருவனுக்கு இருந்தாலும் கிருஷ்ணரை அறிவது மிகவும் கடினமாகும். கிருஷ்ணரே பரம புருஷ பகவான், எல்லா காரணங்களுக்கும் காரணம், ஆதி புருஷரான கோவிந்தன், ஈஸ்வரஹ பரமஹ கிருஷ்ணஹ சச்சிதானந்த விக்கிரஹ அநாதிராதிர் கோவிந்தஹ சர்வ காரண காரணம். பக்தரல்லாதோர் அவரை அறிவது மிகவும் கடினம். அத்தகையோர் பக்தியின் பாதை மிக எளிதானது என்று கூறும் போதிலும் அவர்களால் இதனை பயிற்சி செய்ய முடியாது. பக்தரல்லாத அந்த பிரிவினர் அறிவிப்பது போல பக்தியின் பாதை அவ்வளவு எளிதானதாக இருப்பின் அவர்கள் ஏன் கடினமான பாதையை ஏற்க வேண்டும்? உண்மையில் பக்தியின் பாதை எளிதானதல்ல. பக்தியை பற்றிய அறிவற்ற, அங்கீகாரமற்ற சிலரால் பயிற்சி செய்யப்படும் பெயரளவு பக்தி வேண்டுமானால் எளிதானதாக இருக்கலாம். ஆனால் விதிமுறைகளின் படி பயிற்சி செய்யப்படும் போது மனக்கற்பனைகளில் வாழும் அறிஞர்களும் தத்துவவாதிகளும் பக்தியின் பாதையிலிருந்து விலகி விடுகின்றனர். தனது பக்தி ரசாமிருத சிந்துவில் 1.2.101 ஸ்ரீல ரூப கோஸ்வாமி எழுதுகிறார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதி வினாம் ஐகாந்திகி ஹரேர் பக்தி ரூபா உத்பாதைவ கல்பதே. உபனிஷத்துக்கள், புராணங்கள், நாரத பாஞ்சராத்திரம் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட வேத சாஸ்திரங்களை அலட்சியப்படுத்திய நிலையில் செய்யப்படும் பக்தி தொண்டு சமுதாயத்தில் தேவையற்ற தொந்தரவே. பிரம்மனை உணர்ந்த அருவவாதியும் பரமாத்மாவை உணர்ந்த யோகியும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை யசோதையின் மைந்தனாகவோ அர்ஜுனனின் தேரோட்டியாகவோ புரிந்து கொள்ள முடியாது. சிறந்த தேவர்களும் சில சமயங்களில் கிருஷ்ணரை பற்றி குழம்புகின்றனர். முஹ்யந்தி யத் சூரயஹ மாம் தூ வேத ந கஷ்சனஹ. யாரும் என்னை உள்ளபடி அறிவதில்லை என்கிறார் பகவான். அப்படியே எவரேனும் அவரை மறிந்திருந்தாலும் ச மகாத்மா சுதுர்லபஹ. அத்தகு மகாத்மா மிகவும் அரிதானவர். எனவே மிகப்பெரிய பண்டிதனாக அல்லது தத்துவவாதியாக இருந்தாலும் பகவானுக்கான பக்தி தொண்டினை பயிற்சி செய்யாவிடில் ஒருவன் கிருஷ்ணரை உள்ளபடி தத்துவத்தாக அறிய முடியாது. தூய பக்தர்கள் மட்டுமே கிருஷ்ணரின் அறிய இயலாத திவ்ய குணங்களில் சிலவற்றை அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குவதால் அவரது சர்வசக்தி, ஐஸ்வர்யம், அவரது செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, துறவு ஆகியவற்றை அறிய முடியும். ஏனெனில் கிருஷ்ணர் தமது பக்தர்களிடம் மிகவும் கருணை உடையவர். பிரம்ம ஞானத்தின் இறுதி சொல் அவரே. அவரது பக்தர்கள் மட்டுமே அவரை உள்ளபடி உணர முடியும். எனவேதான் கூறப்படுகிறது, அத்தஹ ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நபவேத் கிராஹ்யம் இந்திரியைஹி சேவன் முகேஹி ஜிவ்வாதோ ஸ்வயமேவ ஸ்புரத் யதஹ. மழுங்கிய ஜட புலன்களை கொண்டு யாரும் கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியாது. ஆனால் அவர் தனது பக்தர்களின் திவ்யமான அன்பு தொண்டினால் மகிழ்வுற்று தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பக்தி ரசாமிருத சிந்து 1.2.234. ஸோ உலகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு யோக முறையை பயிற்சி செய்யறாங்க. எல்லாருமே பக்குவம் அடைய முயற்சி செய்யறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி பக்குவம் அடைய முயற்சி செய்யறவங்க கூட பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் பகவான் கிருஷ்ணரை உண்மையாக அறிய முடியும்.
ஸோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா 600 கோடி பேர் இருக்காங்க இப்போ, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் வந்து பகவான் கிருஷ்ணரை நம்புறதில்ல, கடவுளை நம்புறதில்ல. சில நபர்கள் பார்த்தீங்கன்னா புத்த மதம் இருக்கு, இஸ்லாமிய மதம் இருக்கு, கிறிஸ்துவ மதம் இருக்கு, அப்புறம் வேத கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடிய மதங்கள் இருக்கு. அதாவது இப்போ இது இந்து மதம் என்று சொல்லப்படுது. ஸோ ஜெயின மதம், புத்த மதம், சிக் போன்ற பல்வேறு மதங்கள், உப தர்மங்கள் எல்லாம் இருக்கு. பல்வேறு தர்மங்கள் பல்வேறு நபர்களுக்காக பல்வேறு சூழ்நிலைகளில் இடம் பொருள் ஏவல், டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சில குறிப்பிட்ட மத கோட்பாடுகள், தர்ம சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இஸ்லாமியர்களுக்கென்ற சில தர்ம சாஸ்திரங்களும், கிறிஸ்துவ மதத்திற்கென்ற சில தர்ம சாஸ்திரங்களும், புத்த மதத்திற்கு சில தர்ம சாஸ்திரங்களும், அனைவருக்கும் சில தர்ம சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அது வந்து இடம் பொருள் ஏவல், டைம் பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது, அந்த சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாருமே வந்து அவங்கவுங்க சாஸ்திரங்களை கடைபிடிச்சு வந்து அவங்க பக்குவம் அடைய முயற்சி செய்யறாங்க, வாழ்க்கையில முயற்சி செய்யறாங்க, ஆன்மீகத்தை முன்னேறுவதற்கு முயற்சி செய்யறாங்க. அப்படி வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த பக்தி, அதாவது இந்த ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்காரங்களும் வந்து ஏதோ ஒரு ஆன்மீக பயிற்சியில, ஆன்மீக தொண்டில் ஈடுபடுறாங்க. இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்துவ மதத்தினரும் சரி, புத்த மதத்தினரும் சரி, நம்ம வேத கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடிய, பிராமண கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடிய நம்ம வந்து இந்த இந்து மதத்தை சார்ந்தவர்களும் சரி, சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களும் சரி, வேத மதத்தை கடைபிடிப்பவர்களும் சரி, எல்லாருமே வந்து ஏதோ ஒரு முயற்சி செய்யறாங்க, வாழ்க்கையில பக்குவம் அடைய முயற்சி செய்யறாங்க. அப்படி பக்குவம் அடைந்தவர்கள் கூட பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் வந்து பகவான் கிருஷ்ணரை உண்மையா புரிஞ்சுக்க முடியும். பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது வந்து அவ்வளவு எளிதானது கிடையாது. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் எல்லாம். ஸோ கோடிக்கணக்கான மக்கள் கூட பாத்தீங்கன்னா ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவன் என்னை உண்மையாக அறிகிறான். இப்படி பாத்தீங்கன்னா பல்வேறு நபர்கள், பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் இருக்காங்க. எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து பக்குவம் அடைகிறாங்க. ஸோ அப்படி பக்குவம் அடைகிற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களில் பகவான் கிருஷ்ணரை முழுமையாக அறிந்தவர்கள் யாரோ, உண்மையாக அறிந்தவர்கள் யாரோ ஒருத்தர் தான். பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது வந்து அவ்வளவு எளிதானது கிடையாது. ஸோ பொருளரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஸோ பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க உலகத்துல. சொன்ன மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான அத்தகு மனிதரில் யாரேனும் ஒருவரே ஆத்மா என்றால் என்ன, உடல் என்றால் என்ன. ஸோ எல்லா மதத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை பற்றி ஓரளவுக்கு தான் அறிவு இருக்கு. ஆனால் பகவத்கீதையில தான் ஆத்மா பற்றி மிக விளக்கமாக இருக்கு. நம்ம வேத கலாச்சாரத்துல தான் வந்து இந்த ஆத்மாவை பற்றி மிக விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பிரம்ம ஜோதி, அதனால தான் பிராமண கலாச்சாரம் என்று சொல்லப்படுது. நமது வேத கலாச்சாரத்தை கடைபிடிக்காதவர்கள் எல்லாம் நாஸ்திகர்களாக கருதப்படுகிறார்கள். வேதனா மானிய பௌத்த ஹோயிலோ நாஸ்திக். ஸோ புத்த மதம் வந்து வேதங்களை அங்கீகரிக்காததால் புத்த மதம் நாஸ்திக மதமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேச்சர்களுக்கு என்று சில மதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இடம் பொருள் இல்லை, டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு மாதிரி அவங்களுக்கு சில தர்மங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ ஆனால் ஆத்மாவை பற்றி இந்த அறிவு வந்து எல்லா சாஸ்திரங்களும் கிடையாது. இந்த நம்ம வேத கலாச்சாரத்தில் தான், சனாதன தர்மத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை பற்றி அதிகமான அறிவு இருக்குது. மற்ற மதத்தில் வந்து பௌதிகமான அறிவு தான் அதிகமாக இருக்குது, ஜட அறிவு தான் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து முக்கியமாக ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உடல் பற்றி அதிகமான அறிவு மற்ற மதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புத்த மதத்தில் வந்து உபதர்மங்கள், நேரடியாக பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டாற்றக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் மறைமுகமாக விஷயங்கள் சில குறிப்பிடப்பட்டுள்ளன. அகிம்சை போன்ற, தூய்மை, வாய்மை போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து உபதர்மங்கள் வந்து மற்ற மதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேத கலாச்சாரத்தில் வந்து டைரக்டாக பகவான் கிருஷ்ணர் தொண்டாற்றலாம். ஏன்னா மற்ற மதத்தில் பார்த்தீங்கன்னா கிளேச்ச தர்மமோ அல்லது மற்ற மதத்துக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தர்மங்களும் பார்த்தீங்கன்னா உபதர்மங்கள் போல சொல்லலாம். புத்த மதம் கூட உபதர்மம் போன்று சொல்லலாம். சில வந்து உபதர்மங்கள்னா
தூய்மையாக இருப்பது, நேர்மையாக இருப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவங்களுக்காக வழிமுறை, அவங்களுக்கு அந்த வழிமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மனித சமுதாயம் உண்ணுதல், உறங்குதல், உடல் கொள்ளுதல், தற்காத்துக் கொள்ளுதல் ஆகிய மிருக நிலையிலேயே பொதுவாக இருந்து வருகின்றது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகார நித்ரா பயம் மைத்துனம் சாமானிய ஏதத் பசுபீர் நரணம், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் வந்து இது சமம். உண்பது, உணவு கொள்வது, உறங்குவது, தற்காத்துக் கொள்ளுதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் சமம். ஆனால் வந்து ஆன்மீகத்தில் யாருமே இப்போ அக்கறை இல்லை. இப்போ பிரபுபா சொல்றார் வந்து இப்போ இருக்கிற சிவிலைசேஷன் வந்து அனிமலிஸ்டிக் சிவிலைசேஷன் சொல்றார், பாலிஸ்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்றார் பிரபுபாதர். அனிமலிஸ்டிக் சிவிலைசேஷனா மிருகத்தனமான சமுதாயம் அப்படின்றார். என்னன்னா மிருகங்கள் செய்யறதான் மனிதர்களும் செய்கிறார்கள். என்னன்னா உறங்குவது, உடல் உட்கொள்வது, தற்காத்து கொள்வது, உணவு உட்கொள்வது, இதான் வந்து விலங்குகள் செய்யற செயலை தான் மனிதர்களும் செய்கிறார்கள். அதனால வந்து விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இது வந்து மிருகத்தின் சமுதாயம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. பிரபுபா சொல்றார், வேதங்களும் சொல்லுது. இப்ப இருக்கிற மனிதர்கள் வந்து ஆன்மீகத்தை மறந்து விட்டதுனால வந்து ஜட விஷயங்கள் இல்லை, ஜட அறிவு இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து கழுதைகளை போல உழைக்கிறார்கள். ஜட வித்யா மாயார் வைபவ் தொமார் பஜன் பாதா ஜீவேக்கை கொரே காதா, அதாவது இந்த பௌதிகமான கல்வி முறைகள் வந்து மக்களை வந்து கழுதைகளை போல உழைக்க செய்து, கழுதைகள் வந்து உடல் கொள்வது, உண்பது, உறங்குவது, தற்காத்துக் கொள்வது அந்த செயல்களிலே ஈடுபடும். கழுதைகளும் சரி, விலங்குகள், எல்லா விலங்குகளும், நாய், பூனை, எல்லா விலங்குகளும் மிருக செயல்களை செய்துட்டு இருக்கணும். அதே போல மனிதர்கள் வந்து ஜட வித்தியை பெற்றதுனால வந்து கழுதைகளை போல உழைக்கிறார்கள். ஆன்மீக ஞானத்தில் ஏறக்குறைய யாருக்குமே ஆர்வம் இல்லை. யாருமே வந்து இப்போ அந்த பகவத்கீதை பறிக்கணும்னு ஆர்வம் கிடையாது. யாருக்குமே வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போறது, தியானம் பண்றது அப்படி வந்து மக்கள் பொதுவாக ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி ஆர்வமா இருக்கிறவங்கள வந்து ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்யோ உபதிருத்தா. ஸோ சில பேருக்கு ஆர்வமா இருந்தாலும் அவங்கள ஏமாத்துறதுக்கு வந்து பல்வேறு சாமியார்கள் வந்துட்டாங்க. இப்போ யாருக்குமே வந்து இந்த பகவான் கிருஷ்ணர், இந்த பகவத்கீதை பத்தி மக்கள் வந்து ஆர்வம் குறைஞ்சிருச்சு இப்போ. ஸோ பகவத்கீதை முதல் 6 அத்தியாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயம் கொடுத்துருக்குன்னா, ஆத்மாவை பத்தி ஞானம் கொடுத்துருக்கு, பரமாத்மாவை பத்தி ஞானம் கொடுத்துருக்கு, அப்புறம் ஆத்மாவும் பரமாத்மாவும் உணர்வதற்கான ஞான யோகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தியான யோகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாங்கிய யோகம். இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில 6 அத்தியாயம், முதல் 6 அத்தியாயத்துல இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கலாம், பரமாத்மா பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஞான யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், தியான யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், கர்ம யோகத்தை பற்றி கூட தெரிஞ்சுக்கலாம் நீங்க முதல் 6 அத்தியாயத்துல. பக்தர்கள் மட்டும்தான் பக்தரை புரிஞ்சுக்க முடியும். பிற மதத்தவர்கள் பார்த்தீங்கன்னா பிற யோக முறைகளை பிற யோக முறைகளை பயிற்சி செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரின் அருவத்தன்மையான உருவமற்ற பிரம்ம ஜோதியை புரிந்து கொள்கிறார்கள். சில யோக முறையை கையாளுபவர்கள், அது குறிப்பாக ஞான யோக முறையில் இருப்பவர்கள், பிரம்ம ஜோதியில் கலக்க விரும்புபவர்கள் பிரம்மனை உணர்கிறார்கள். பிரம்ம ஜானாதி இத்தி பிராமணா, பிரம்மனை உணர்ந்தவர்களா பிராமணர்கள். பிரம்ம கலாச்சாரத்தை, பிரம்மனின் அறிவை இல்லாதவர்கள் அப்ரம்மண, அவங்க வந்து அப்படிப்பட்டவர்கள் தான் மிலேச்சர்கள். சூத்திரர்களுடைய கடைநிலையில் இருப்பவர்கள் தான் மிலேச்சர்கள். மிலேச்சர்களுக்கு என்ற சில சாஸ்திர தர்மங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு வந்து பிரம்மனை குறித்த எந்த அறிவும் அவர்களுக்கு கிடையாது. இந்தியாவில் பார்த்தீர்களே ஆனால் இந்த பிரம்மவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மாயாவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியாவில். மேற்கத்திய நாட்டுல எல்லாம் போனீங்கன்னா இந்த பிராமண கலாச்சாரத்தை கடைபிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மிலேச்சர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள், யாவரர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆசிய நாட்டில் பார்த்தீங்கன்னா செண்டாளர்கள் என்று சொல்லப்படுவர்கள், அதாவது நாயை தின்பவர்கள் இருக்கிறார்கள். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்துல பல்வேறு
மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தாழ்ந்த பிரிவினர் பல்வேறு பேர் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லா. ஆனா கூட எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்தர்களா ஆகலாம். சைதன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார், நகராதி கிராமாதி சர்வத்திர பிரச்சார ஓய்பே மொரணாம். ஒவ்வொரு நகரம் கிராமத்திலையும் பகவான் கிருஷ்ணரின் திருநாமம் வந்து உச்சரிக்கப்படும் என்று சைதன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி பிரபுபாதரும் பகவான் கிருஷ்ணரின் சேனாபதி பக்தரான ஸ்ரீல பிரபுபாதர் வந்து உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்திருக்கிறார். 108 கிருஷ்ணர் கோயிலை பிரபுபாதர் நிறுவித்திருக்கிறார். பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இந்த பகவத்கீதையும் அவர் தான் எழுதியிருக்கிறார், மொழிபெயர்த்திருக்கிறார், பொருளுரை எழுதியிருக்கிறார். உலகம் முழுக்க அதிகமாக விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பகவத்கீதை உண்மையில் அதிகமாக விநியோகம் செய்யப்பட்டுள்ளது.